நிச்சயமாக ஒரு ஊக்கமளிக்கும் கதை. ஒரு காலத்தில் ராஜ் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தான். அவனுடைய மிகப்பெரிய கனவு ஒரு சிறந்த கால்பந்து வீரராக வேண்டும் என்பது. ஆனால் ராஜ் மிகச்சிறிய கிராமத்தில் வசித்து வந்ததால் அவனுக்கு பயிற்சி செய்ய சரியான வசதிகள் இல்லை. மேலும் அவனது திறமையை மேம்படுத்த பயிற்சியளிக்கும் ஒரு பயிற்சியாளரும் இல்லை. இருப்பினும் ராஜ் தனது கனவை கைவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் அவன் தனது கிராமத்தின் வயல்வெளிகளில் தனியாக பயிற்சி செய்வான். அவன் இணையத்திலிருந்து கற்றுக்கொண்ட திறன்களை பயிற்சி செய்தான். அவன் விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்தான். மேலும் ஒவ்வொரு நாளும் அவன் சிறப்பாக விளையாடினான். ஒரு நாள் ஒரு பெரிய நகரத்திலிருந்து ஒரு கால்பந்து பயிற்சியாளர் ராஜ் கிராமத்திற்கு வந்தார். ராஜ் விளையாடுவதை அவர் பார்த்தார். அவர் மிகவும் ஈர்க்கப்பட்டார். பயிற்சியாளர் ராஜிடம் நகரத்தில் உள்ள தனது பயிற்சி மையத்தில் சேரச் சொன்னார். ராஜ் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவர் உடனடியாக வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார். பயிற்சி மையத்தில் ராஜ் தனது திறமைகளை மேம்படுத்த கடினமாக பயிற்சி செய்தார். அவர் ஒரு திறமையான கால்பந்து வீரராக மாறினார். சில வருடங்களுக்குப் பிறகு ராஜ் ஒரு தேசிய அளவிலான போட்டியில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது. அவர் சிறப்பாக விளையாடினார். அவரது அணி போட்டியில் வெற்றி பெற்றது. ராஜ் ஒரு சிறந்த கால்பந்து வீரராக தனது கனவை நிறைவேற்றினார். இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், நாம் கடினமாக உழைத்தால் மற்றும் விடாமுயற்சியுடன் இருந்தால் நம் கனவுகளை நிறைவேற்ற முடியும். நமக்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் நம் இலக்குகளை அடைய முடியும். நம்பிக்கையுடன் இருங்கள், கடினமாக உழையுங்கள், உங்கள் கனவுகள் நனவாகும். கதையின் முக்கிய கருத்துக்கள். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி வெற்றியை தரும். வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் நம் இலக்குகளை அடைய முடியும். நம்பிக்கையுடன் இருங்கள், உங்கள் கனவுகள் நனவாகும். தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் இருந்தால் எந்த ஒரு இலக்கையும் அடையலாம். தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம்.